கேஷ் ஃபைனலி ஒன்றாவது வந்துட்டோம். இப்போ ரூம் ஸ்டேக்கு பே பண்ண போயிட்டுருக்கோம், பில் பே பண்ண போயிட்டுருக்கோம். நீங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக் திங்ஸ் தான். லைக் நேம் அண்ட் ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, அந்த அட்ரஸ், அந்த மாதிரி. கேஷ் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பெங்களூர்லேருந்து 1 hour எப்படி வந்தோம் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் இன் பிட்வீனில் ஜோக் ஃபால்ஸ் அண்ட் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆல்சோ பார்த்தோம். அண்ட் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ಇದೆಲ್ಲ ಕಂಡ್ಲವನ ಎಕೋ ಬೀಚ್ ಎಲ್ಲ ಈ ಕಡೆ ಎಕೋ ಬೀಚ್ ಕಾಂಡ್ಲವನ ಈ ಕಡೆ ಕಾಂಡ್ಲವನ ಇದು ನೀನು ಅಪ್ಸರ್ ಕೊಂಡಾದ್ರೆ ಹಿಂಗ ಹೋಗ್ಬೇಕು. ಅಪ್ಸರ್ ಕೊಂಡಾಗ ಈ ಕಡೆ ತಗೋಬೋದಾ? ரூம் சரி, இப்போது லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம். ரூம் எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃபோட்டோவில் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்க. பட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரெசார்ட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மயூரி எக்கோ பீச் ரெசிடென்சி. கைஸ் ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ரூம் எடுத்திருக்கோம். 2 ரூமுக்கு 6000 ஆச்சு. உள்ள பேக் வச்சுருவோம். டிவி இருக்குது, பட் எப்படியும் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். சூப்பருங்க, ஃபோனுலாம் இருக்குது. பட் இதுவும் ரவுட்டு தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெட்டெல்லாம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது. ஓகே, ஷவர் இருக்குங்க. ஓகேங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ தான் 2 சோப் கொடுத்துட்டு போனாங்க, காம்ப்ளிமெண்ட்னு நினைக்கிறேன். ப்ரஷ்ஷு கேட்டிருக்கேன், பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகுமா? மை ஃபேவரட்ங்க, சாங் அண்ட் கியாரா போத். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். இப்போ ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன் பூனை. எனக்கு இந்த சின்ன வயசில் கிட் வர்சஸ் கேட் கார்ட்டூன் பார்த்ததுக்கப்புறம் எந்த பூனையை பார்த்தாலும் அந்த கேட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி போவோமா? கேஸ் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்? பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச் நம்ம ரூமில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. பாதையே ஒரு மாதிரி தினசாக இருக்கு. இங்கே பாருங்கள், அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச். பார்த்தீங்கன்னா லிட்ரலி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. யாரும் இல்லை, நாங்கள் 4 பேர் தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் தெரிகிற மாதிரி இருக்குது பீச். பட் பார்க்குறேன், சொல்லுறேன் இருக்கு. பாருங்களேன், சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. பாருங்கள், நம்ம வந்த ரூட் அங்கே அந்த இதுலேருந்து வந்தோம். இப்படியே அப்படியே இங்கே ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. ஐ திங்க் பீச் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பீச் சவுண்டு கேட்குது, அலை அடிக்கிற சவுண்டு. பீச் பக்கத்தில் வந்துட்டோம். கிளியராகவே தெரியுது இங்கேருந்து வியூ. செம்மையாக இருக்கு இங்கேருந்து பார்க்க. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். பார்க்குறீங்களா? காட்டுட்டா? செம்மையாக இருக்குங்க. பீச்சே காலியாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஐ மீன் எங்கள் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அங்கே சுற்றி வேற லெவலில் இருக்குங்க பீச்சு. யாருமே இல்லை. இது மாதிரி தனிமையாக இருக்குது, ஆனாலும் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. ஸோ அதான் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். டீ காஃபி அது கூடனா மட்டும் தான். செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசார்ட்டுக்கு வெளியே சேரில் உட்காந்து இந்த மலையை ரசிக்க ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ எங்கே போகிறோம்னா காஃபி குடிக்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே காஃபி ஆர்டர் மாறிக்கொண்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தான் சொல்ல போனேன். ஸோ அதான் தான் வெளியே போயிட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். என்னன்னா இங்கே நிறைய செடி கொடியெல்லாம் வச்சுருந்து கார்டன்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. பாருங்கள், மழை வந்து சும்மா பல பலன்னு இருக்குது கார்டன் பார்க்க.
பாருங்களேன், நல்லா இருக்குல்ல பார்க்க. வந்துட்டோங்க ஹோட்டலுக்கு காஃபி குடிக்க. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்காம்பா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரணும். சரி வாங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு தட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம். ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சு காஃபி. போகலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸ் அண்டு பாங்கடா தவா ஃப்ரை அண்டு சில்வர் ஃப்ரை அண்டு ப்ரான் கீ ரோஸ்ட் எல்லாமே டபுளாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா 5 பேர் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. அதுவும் ಬ್ರದರ್ ಎಷ್ಟಾಯ್ತು? ವೆಲ್ಕಮ್ ಸರ್, ವೆಲ್ಕಮ್ ಬ್ರದರ್. ಏನೋ ಪ್ಲೇಟ್ ಸಿಗತ್ತಾ? ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಪ್ಲೇಟ್ಸ್ ಇರೋದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್.
ಎರಡೇ ಕೊಟ್ಟಿದ್ದು, ಮೂರು ನಾಲ್ಕಿದೆ. ಸಾಕಲ್ವಾ? 5 ಐತೆ ನೋಡ. ನಾಲ್ಕು ಬ್ರದರ್ ಇರುತ್ತೆ. ನಿಂಬು ಅವ್ರಿಗೆ 2, ನಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಲಗ್ಬಿಟ್ಟು 2. ಅದೇ ನಾ ಇಲ್ಲೇ ರೆಸಾರ್ಟ್ ಹತ್ರ ಬೀಚ್ ಐತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிடல, தங்கச்சிங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நைட்டு. அப்படியே வாக்கிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக அப்படி சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு. ஃபிஷ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா தரங்க, உண்மையிலே தரம், கொடுத்தா காசுக்கு ஒர்த்து. ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஈவன் ப்ரான் ஆல்சோ அண்டு தவா ஃப்ரையும் கூட சூப்பராக இருந்தது. 1, 2, 3 ரூம் நம்பர் பாருங்களேன், 1, 2, 3. நீங்கள் இங்கே 1 hour வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஃபுட் எல்லாமே அருமையாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்க, மழை அடிச்சு பல மின்னுது கார்டன் அப்படின்ட்டு. பாருங்க எல்லாம் மின்னுது. கைஸ், இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் ஃபேமிலியோட வரலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். அது என்னன்னு தெரியுதா, நம்ம அப்பயே ஈவினிங் பீச்சுக்கு போனோம்ல, அந்த வழி தான். இதோ தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. மார்னிங் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மேலே ஒரே கும்மிருட்டா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க. பீச்சுக்கு இப்போ போகணும்னு தோணுது, ஆனால் பயமா இருக்கு. ஏன்னா மழை வந்து ஐ மீன் இந்த பாம்பு கீம்பு ஏதாவது வருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா ஈவினிங் தான் மழை வந்துச்சு. ஸோ அதனால பாருங்களேன். ஓகேங்க, மணி ஆல்மோஸ்ட் 10 ஆச்சு. இப்போ போய் தூங்கினா தான் கரெக்டாக மார்னிங் சீக்கிரம் எழுந்து மற்ற இடத்துலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம ரூம் அதுங்க 109. காட்டேஜ் ரூம்ஸ். மார்னிங் லேட் பண்ணோன்னா அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். ஸோ தூங்கலாம் போயிட்டு. விளையாடுவாங்கன்னு பார்த்தா சும்மா கால் நினைச்சிட்டு இருக்காரு.